Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீரணம்பாளையம் கிராமத்தில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பட்டியலின மக்கள் 675 பேருக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அங்கு குடிசை அமைத்து அவர்கள் வசித்து வந்தனர். இதனிடையே போக்குவரத்து, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அங்கிருந்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என காங்கேயம் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். காங்கேயம் வட்டாட்சியர் அவர்களிடம் எங்களுக்கு 30 ஆண்டு காலமாக பட்டாவு வழங்கியும் எங்களுக்கு குடியமர்த்தவில்லை, எங்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது, உடனடியாக எங்களுக்கு பட்டா வழங்கிய அடிப்படையிலே குடியமர்த்தி அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லால்புரம் கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லால்புரம் கிராமத்தில் வசித்து வரும் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விவசாயத்தை நம்பியும் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியும் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லால்புரம் கிராமத்தை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தபால் மூலம் கடிதம் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் லால்புரம் பஞ்சாயத்தில் இருக்கேன். எங்கள் ஊரில் 400 ஏக்கருக்கு மேலே நெல் சாகுபடி பண்ணுறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் மட்டும்தான். அது இல்லாமல் 4000க்கு மேலே 100 நாள் வேலையை நம்பி அது நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. அதில் தான் நல்லா பயன்பெறுறாங்க. 2வது 4000 கால்நடைகள் இருக்காங்க. எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் நகராட்சியாக ஆக்கிட்டிங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் மின்கம்பம் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேடிசி நகர் கீழணத்தம் பஞ்சாயத்து கற்பகம் நகர் 6வது குறுக்கு தெருவில் உள்ள மின்கம்பம் சேதமடைந்து அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. இந்த மின்கம்பத்தால் எந்த நேரத்திலும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அயன்வேலூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 2.50 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் கண்ணன் என்பவர் அவரது மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் குடும்பத்தினர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.